ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்கக்கிட்ட நான் காதில் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஓரளவு மன திருப்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பரவாயில்ல, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நம்மளோட காதலை. இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை நம்ம சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டில் ஒரு நார்மலாகவே இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அடிக்கடி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா அங்கே ஊரில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அப்பாவும் நினச்சாங்க. இவங்க தான் இங்கே வேலை பார்க்குறவாசி. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு எப்போதும் போல தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. எனக்கு ஒரு மாரி காய்ச்சலா இருந்ததுனால நான் ஆஃபீஸ் போகாம இருந்தேன். அப்பா கடைக்கு எப்போதும் போல போயிட்டாங்க. இவங்க அப்போ தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோன்னே, இவங்க சொன்னாங்க, "நான் வேணா இருந்து பார்த்துக்கட்டுமா?" அப்படின்னு சொன்னாங்க. "இல்லை, நீங்கள் வேணாம், நீங்கள் வேலைக்கு போங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு படுத்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு போய் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி உடம்பு ரொம்பவே கொஞ்சம் முடியாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். கரெக்டாக ஒரு 12 மணிக்கெல்லாம் 9 மணிக்கு போனவங்க 12 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, வந்துட்டாங்கன்ட்டு. அப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க, "எனக்கு நீங்கள் இங்கே உடம்பு முடியாமல் இருந்தோன்னா, அங்கே போய் எனக்கு வேலை பார்க்கவே தோணலை. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ என்ன?" அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருந்துச்சு. அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இல்லை, அதெல்லாம் வேண்டாம். ஏதாச்சும் வெந்நீர் கொஞ்சம் வச்சு கொடுங்க, அதுவே போதும். நான் கொஞ்சம் நேரம் டேப்லெட் போட்டு தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் உங்களுக்கு சமைக்கிறேன், கீரை அந்த மாதிரி பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும். ஒரு மருந்து மாதிரி நான் கஷாயம் வச்சு தரேன் உங்களுக்கு. அதில் எல்லாம் இதெல்லாம் கலந்து வர்றதுனால இந்த நாட்டு மருந்து விஷயங்கள்லாம் அதில் நான் போடுறேன். எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். அதனால சரியாயிடும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாததுல அவங்களும் அத வந்து வேண்டான்னு என்னை தடுக்கல. எனக்கும் அவங்களோட அந்த மாரி இருந்த ஒரு நேரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு இனிமையாவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலேருந்து எங்க கூட அந்த உறவு ஆரம்பிச்சுச்சு. அது மாரி சில நாட்கள் நாங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்க ஆரம்பிச்சோம். அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு இணை பிரியாத நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 10, 15 நாள் கழிச்சு என்னென்னா, அம்மா இந்த மாதிரி ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நானும் அம்மாவை போயிட்டு அழைச்சிட்டு வந்தேன். அம்மா வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, அந்த பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊரில் நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அப்பாக்கிட்டேயும் என்கிட்டேயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்களும் இன்றைக்கி வீட்டில் லீவுங்கிறதுனால அவங்களோட எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அம்மா போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் மாமா ஒரு பொண்ணு சொல்லியிருக்காரு. நம்ம சொந்தக்காரங்களே அந்த பொண்ணு ஃபேமிலி நல்லா இருக்குடா, உனக்கு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை இப்போ வெளிப்படுத்துறது சரியாக இருக்குமான்னு தோணல. அதனால ஒரு 2 நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அம்மா நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. அந்த பொண்ணை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக அம்மாக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத நேரத்தில் அம்மாக்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவங்கள விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அம்மாவால் அந்த இதை ஏற்றுக்கவே முடியல. நீ கண்டிப்பாக அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்களும் கன்வின்ஸ் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் அந்த பொண்ணை ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் நாள் போகட்டும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு எனக்கு அப்படின்னா, ஒரு வாரம் கழித்து அவங்க ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட, நான் இவரை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அவர் ஒரு வாய் பேச முடியாதவர்.
அவர் வந்து என்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவரோட காதலை ஏற்றுக்கிட்டேன். எங்களை வந்து நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த பொண்ணு யாரையோ அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்லேருந்து உடனே வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன்.